அன்பான மக்களே, என்னை வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டின் மக்களே, வ வரப்போகும் எல்லாரையும் வாழ வைக்கும் சென்னை வாழ் மக்களே, என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ வைக்கப் போகும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை, வாழ வைத்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னோட வைரப்பார்வை சேனல் மூலியமாக உங்களுக்கு நன்றியும், மகத்தான உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள், நல்ல நல்ல போகிற எல்லா இடத்துலையும் நல்ல எந்த இதுவும் தடை இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்க நான் ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, எல்லாருக்குமே நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு போகிற காரியம்லாம் வெற்றி அடையணும் எல்லாத்துக்குமே. இப்போது நான் போடுற பதிவு என்னென்னா, சில மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா, நான் தான் பெரிய யோக்கியன், நான் தான் பெரிய நல்லவன், என்ன மாதிரி ஒரு அதிபுத்திசாலி யாருமே கிடையாது, அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அதிபுத்திசாலிங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளை மீறி யாருமே இல்லை, யாரும் வர முடியாது அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் மேலே வல்லவன் வையகத்தில் இருப்பான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் அந்த பழமொழிக்கு ஏற்ப தான் எல்லாமே இப்போ இருக்கிற அரசியலையும் சரி, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிபுணர்களும் சரி, ஒரு உழைப்பாளியும் சரி, ஒரு சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சிந்தனை இந்த பெரிய கார்ப்பரேட் முதலாளிங்கிட்ட இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய அறிவாளிங்க, பெரிய பெரிய ஜீவிங்களை தான் நம்ம அவங்க கூடயே வச்சுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு 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 சந்தில் போகிறோம், இந்த சந்தில் போனால் இந்த காரு போவாதா, இந்த லாரி போவாதா, இந்த ஆட்டோ போவாதா, இந்த பஸ்ஸு போவாதான்னு ஒரு சின்ன சிந்தனை இல்லாமலே சில பேர் மாட்டிக்குவாங்க. நான் சொல்கிறது நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம், நடக்கவும் செய்யலாம். அதனால் முதல்ல நீங்கள் ஒரு 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 ப்ராடான ஒரு ரோட்டில் போகும்போது, ஒரு குறுகலான ஒரு சந்தில் போகணுன்னு நினைக்கிறேன், உங்கள் வாகனம் அதில் போக முடியுமான்றது முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா உங்களால் ரிவர்ஸ் தான் வர முடியும். அங்கே போய் டர்னும் பண்ண முடியாது, டேர்னிங்கும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு குறுகலாக இருக்கும் சாலை. ஒரு டூ வீலராக இருந்தாலும் சரி, அப்படி இப்படி கொஞ்சம் நீக்கி வந்துடலாம். ஒரு ஆட்டோ இருந்தாலும் சரி, அப்படி இப்படி தள்ளி வரும். காரில் கண்டிப்பாக தள்ள முடியாது, பஸ்லேயும் முடியாது, லாரியிலையும் முடியாது, டெம்போலேயும் முடியாது, எதுலேயும் முடியாது. அந்தமாரி தான் நம்மளோட வாழ்க்கையும் போயின்னு இருக்குது. நிறைய பேர் ஒரு நல்லவங்கன்னு நினச்சி நம்ம போய்ட்டு அவங்க அவங்க சொல்கிறது தான் உத்தமம், அவங்க தான் நல்லவங்க, அந்த மாதிரி போய்ட்டு யாரையும் போய் நீங்கள் நம்பிடாதீங்க. முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களை நீங்கள் நம்பினீங்கனாலே பாதி ப்ராப்ளம் அடுத்தவனை நம்பி ஏமாறுறது பெரிய பெரிய மன உளைச்சல் தான் உண்டாகும். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஏமாறல, அது வேறு விஷயம். நான் சில பேர் நல்லவங்கன்னு நினைக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா மிக 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 ரொம்ப கேவலமானவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட கேரக்டர் வெளிப்படும் போது நான் எவ்வளோ ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பேன் பார்த்துக்குங்க. கடைசியில் பார்த்தோன்னா அவங்க கால் தூசி கூட சமாளம் இல்லாத மாதிரி போயிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் அறிவை நம்புங்க. உங்களுக்கு சிந்தனையை ஒரு 6 அறிவு மனுஷனுக்கு எது கொடுத்துக்கிறாங்க,
சிந்திக்கிறதுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா 5 அறிவாக கொடுத்து ஒரு மாடாவோ இல்லை ஒரு ஆடாவோ ஒரு கழுதையாவோ இல்லை ஒரு புலியாவோ இந்தமாரி கொடுத்துருப்பாங்க. இல்லை 2 அறிவு 3 அறிவை கொடுத்து ஒரு பூனையாவோ ஒரு நாய் கூட 4 அறிவு தானே வச்சுங்களேன். பூனையாவோ ஒரு சில மிருகத்தில் அது 2 அறிவு கொடுத்து ஒரு பறவையாவோ ஒரு பாம்பாவோ ஒரு அறிவு கொடுத்து ஒரு கிளியாவோ ஒரு குருவியாவோ அந்த மாதிரி ஒரு இது கொடுத்து நம்மள வந்து படைச்சிருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்துன்னா எதுக்கு நான் சிந்திக்க தான் கொடுத்துருக்குறாங்க மக்களே. நம்ம சிந்திக்காமல் சில பேர் சாமி ஏற போகிறோம் பார்க்குறோம். இந்த சாமியை கும்பிட்டா நம்ம நல்லது நடக்கும், அந்த சாமியை கும்பிட்டா நல்லது நடக்கும், இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும், அந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும். நீங்கள் ஒன்று நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் கிட்ட இருக்கிற தீய சக்தியில் உங்களை விட்டு விலகி போயிடும். உங்கள் கிட்ட ஒட்டின்னு இருக்கு பார்த்தியா, நீங்கள் உண்மையாக இல்லாதம்போது தீய சக்திங்க, அதாவது உங்கள்கிட்ட உண்மையாக இல்லாதவங்க தான் உங்கள்கிட்ட வருவாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. இது இருட்டு உலகத்தின் பார்ட் 11 வைரப்பார்வை சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நம்புங்க, அடுத்தவங்கள நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சலுகை கொடுக்கலாம், உங்களுக்கு இதை தரேன் அதை தரேன்னு. நீங்கள் அதில் போய் நுழையும் போது தான் உங்களோட இப்போ என்னோடய அனுபவத்தில் நான் இன்றைக்கி ஒரு இதுக்கு போனேன். போகும்போது அந்த இடத்துல வந்து இந்தமாரி பண்ணுங்க அந்தமாரி பண்ணுங்க, என்ன இந்த சேலரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சரி நான் போனேன். அவங்க பார்த்தா உள்ளே போனால் 1008 கண்டிஷன் வச்சுட்டாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குதா, கண்டிஷன் வைக்கிறாங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுற நிலைமைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சம்பளன்றத ஒரு வேலைக்கு போயிடலாம், அந்தமாரி ஒரு ரேஞ்சில் தான் நான் வந்துட்டேன். கவர்மெண்ட்டை நம்பி கவர்மெண்ட் இப்படி போனாங்க அப்படி போனாங்க எல்லாம் ஓட்டு போட்டு எல்லாம் ஏமாந்து போனேன். அதனால தான் சொல்கிறேங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு இப்போ எங்கள் வீட்டில் கூட திட்டுவாங்க, நீ இந்த ஆட்டோ வச்சுன்னு போட்டு இது பண்ணியிருக்கிற, லாஸ்ட் தான். எஃப்சிக்கு பண்ணும்போது 50,000 60,000 செலவாகுது. இந்த 50,000 60,000 நீ சேர்த்து வச்சுருக்கிறியா? எல்லாத்துக்கும் வீட்டு வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் தான் செலவு பண்ணிக்கிற, ஆட்டோக்குன்னு எதாவது இருக்கா? இல்லை. இப்போ லாபம் வராத தொழில் எதுக்கு பண்ணுற அப்படின்னா, நான் வேறு தொழிலை மாற்றணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது அந்த தொழில் உள்ளே போகும்போது தான் தெரியுங்க. ஒன்று மட்டும் நல்லா நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. இந்த வைரப்பார்வை சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸை கொடுக்குறேன். நீங்கள் அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகிறீங்களோ, அது வந்து உங்களோட நீங்கள் பொறுத்து போய் செய்கிறது. ஆனால் நீங்களாக ஒரு சொந்தமாக ஒரு உழைப்பால் ஒரு வேலையை உருவாக்குங்க. வழி இல்லாத இடத்துல நம்ம வழியை உருவாக்குறது தான் வந்து நம்மளோட இது. கடவுள் வந்து நம்மளை வந்து படைச்சிருக்கிறான், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல வீட்டில் கட்டியிருக்கணும், ஒரு குடிசை வீட்டில் இருக்கணும், ஓலை வீட்டில் இருக்கணும், இல்லை காட்டில் இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்மளாக தான் முடிவு பண்ணி வெளியே வரோம். முன்னாடி காட்டில் இருந்திருப்போம், அப்புறம் குடிசை வீட்டில் இருந்திருப்போம், அதுக்கப்புறம் ஒரு ஓடு வீடு, அதுக்கப்புறம் தளம் போட்ட வீடு, இப்போது ஃப்ளாட்டு, அது இது ஏகப்பட்டது வந்துச்சு, அரண்மனை அதெல்லாம். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழக மக்களே அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வைரப்பார்வை யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே.